நீர்கொழும்பு சிறையில் மீண்டும் பதற்றம், மேலும் 20 கைதிகள் காயம். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிப்பு, நெருக்கடி நிலையில் பல வைத்தியசாலைகள். 12% உயர்வுடன் புதிய பேருந்து கட்டணங்கள் இன்று முதல் அமுல், பொதுமக்கள் ஒத்துழைக்குமாறு கோரிக்கை. உச்சம் தொட்ட காய்கறி விலை, பொதுமக்கள் கவலை. காட்டில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு காணாமல் போன துறவியுடையதாக சந்தேகம். முகநூல் முட்டாள்கள் நிரம்பியுள்ளது, தயாசிரி ஜெயசேகர சர்ச்சை கருத்து. பிரேசிலை வீழ்த்தி நோர்வே வரலாற்று வெற்றி, தோல்வி விரக்தியில் ஓய்வை அறிவித்த நெய்மார். வடகொரியாவில் ஆயுத உற்பத்தி அதிகரிப்பு, புதிய போர்க்கப்பல் சோதனையை பார்வையிட்ட கிம் ஜாங். உலக எண்ணெய் சந்தையில் விலை சரிவு, பின்னணியில் வெளியான காரணங்கள். வெனிசுலா நிலநடுக்கம், 3000 கடந்த பலி எண்ணிக்கை. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று ஏற்பட்ட கைதிகள் மோதலை தொடர்ந்து இன்று மீண்டும் அங்கு பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. நேற்று இடம்பெற்ற மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்துள்ளதுடன் 38 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று ஏற்பட்ட புதிய மோதலில் மேலும் 20 கைதிகள் காயமடைந்து நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று மதியம் 1 மணியளவில் விளக்குமறியலில் கைதிகள் குழுவுக்கும் தண்டனை கைதிகள் குழுவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை இந்த வன்முறைக்கு காரணமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சியால் காலை நேரத்தில் நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வந்திருந்த போதிலும் சில மணி நேரங்களில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சிறைச்சாலை வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நேற்று காயமடைந்த கைதிகளில் சுமார் 10 பேருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலை பணிப்பாளரும் விசேட வைத்திய நிபுணருமான புஷ்பா கமலத்கே தெரிவித்துள்ளார். இந்த பதற்றமான நிலையை கட்டுப்படுத்த சிறைச்சாலை அதிகாரிகள், போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டதுடன் சிறைச்சாலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இதற்கிடையில் நேற்று இடம்பெற்ற கைதிகளின் மோதலுக்கு பின்னர் பெண்கள் கைதிகள் குழு ஒன்று சிறைச்சாலையின் கூரையின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. இதன்போது கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் மேலும் 4 கைதிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் உறவினர்கள் பலர் சிறைச்சாலைக்கு முன்பாக ஒன்று கூடி கைதிகளின் நிலை குறித்து அதிகாரிகள் தகவல் வழங்கவில்லை என குற்றஞ்சாட்டி அமைதியற்ற முறையில் நடந்து கொண்டனர். பின்னர் போலீசார் தலையிட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கைதிகள் தொடர்பான தகவல்களை அவர்களுக்கு வழங்கியதுடன் சிலரை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை எடுத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தினால் விசாரணை நடத்துவதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஏசி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். மேல்மாகாணத்தில் உள்ள பல வைத்தியசாலைகளில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை உச்ச கொள்ளளவை எட்டியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதனால் நோயாளிகளை பராமரிப்பதில் கடுமையான சிரமங்களும் அபாயங்களும் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தற்காலிக பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணகர தெரிவித்ததாவது, நோயாளிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதால் எதிர்வரும் நாட்களில் மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளிகள் 59,638 பேர் ஆகும். இதில் 52.4% மேல் மாகாணத்தில் இருந்தே பதிவாகியுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு மேல் மாகாணத்தில் அதிகளவான நோயாளிகள் உள்ள 22 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பகுதிகளை மையமாக கொண்டு ஒரு வார கால டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த வேலை திட்டத்தின் முன்னேற்றம் வாரம் இறுதியில் மதிப்பாய்வு செய்யப்பட உள்ளதாகவும் அதனை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த தற்போதைய நிலையை கட்டுப்படுத்த குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்ட கால திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை பாரதூரமான நிலையை எட்டியுள்ளதால் பல வைத்தியசாலைகள் உச்ச கொள்ளளவை எட்டியுள்ளன. இதனால் மருத்துவ சேவைகளுக்கு கடுமையான அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது அவசர குறுகிய கால நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
நாடு முழுவதும் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரத்ன கூறுகையில், இந்த கட்டண திருத்தம் ஜூலை 1ஆம் தேதி அமுல்படுத்தப்பட வேண்டியது என்றும் அதன் தொடர்ச்சியாகவே இன்று நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த புதிய கட்டணங்கள் தனியார் மற்றும் அரச பேருந்துகள் இரண்டுக்கும் ஒரே நேரத்தில் அமுலாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய திருத்தத்தின்படி நகர்ப்புற, கிராமப்புற மற்றும் சுமார் 3000 தூர சேவை பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து பேருந்து சேவைகளுக்கும் கட்டணங்கள் 12 வீதத்தால் உயர்த்தப்பட்டுள்ளன. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேற்கொண்ட இந்த கணக்கீடுகளில் சில முரண்பாடுகள் உள்ளதாகவும், இதனால் எதிர்காலத்தில் எரிபொருள் விலை குறைந்தாலும் குறுகிய தூர பேருந்து கட்டணங்களை குறைக்க சிரமம் ஏற்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசின் நிதி நிர்வாக குறைபாடுகள் காரணமாகவே மக்கள் இந்த கட்டண உயர்வை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய கட்டணத்தின்படி இதுவரை ரூபாய் 30 இருந்த குறைந்தபட்ச கட்டணம் ரூபாய் 34 உயர்ந்துள்ளது. அதேபோல் அதிகபட்ச கட்டணம் ரூபாய் 2422 இருந்து 2902 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று முதல் இந்த புதிய பேருந்து கட்டணத்திற்கு முகம் கொடுக்க பொதுமக்கள் பழகிக் கொள்ள வேண்டும் என்றும், பேருந்து பயணத்தின் போது பொதுமக்கள் தேவையற்ற தர்க்கங்களை தவிர்க்க வேண்டும் என்றும், பயணிகளுக்கு முடிந்தளவு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சங்க தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் காய்கறி விலைகள் கணிசமாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1 கிலோ தக்காளி ரூபாய் 700 விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் கோவா ரூபாய் 90, கரட் 250, லீக்ஸ் 180 விற்பனையாகியுள்ளது. மேலும் பீட்ரூட் 1 கிலோ ரூபாய் 240, உருளைக்கிழங்கு ரூபாய் 250 விற்பனை செய்யப்பட்டுள்ளது. குடைமிளகாய் வகைகளில் சிவப்பு குடைமிளகாய் ரூபாய் 1250, மஞ்சள் குடமிளகாய் ரூபாய் 1500, பச்சை குடைமிளகாய் ரூபாய் 800 விற்பனையாகியுள்ளது. அத்துடன் கரிமிளகாய் 1 கிலோ ரூபாய் 270 விற்பனை செய்யப்பட்டுள்ளது. காய்கறி விலைகளின் இந்த திடீர் உயர்வு பொதுமக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போனதாக இருந்த பௌத்த துறவி ஒருவருடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூடு ஒன்று பொதுமக்கள் வழங்கிய தகவலின் பேரில் போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தெபரகல ஆரண்ய சேனாசனத்தில் வசித்து வந்தவரும் பல மாதங்களாக காணாமல் போயிருந்தவருமான பம்பரகல அபயன்வச தேரருடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூடுகள் சேனாசனத்திற்கு அருகிலுள்ள அடர்ந்த காட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது அந்த இடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தேன் சேகரிக்க காட்டிற்கு சென்ற குழுவினர் முதலில் இந்த எலும்புகளை கண்டுபிடித்து பின்னர் அருகிலுள்ள விகாரையில் வசிக்கும் தேரருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அவர் உடனடியாக குச்சவெளி போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். போலீசார் சம்பவ இடத்தில் மேற்கொண்ட ஆய்வில் ஒரு மரத்தின் அடியில் இருந்த எலும்புகளுடன் காணாமல் போன தேரர் பயன்படுத்தியதாக கூறப்படும் மூக்கு கண்ணாடி, சில மருந்துகள் மற்றும் அங்கியின் பகுதிகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த எலும்புக்கூடு காணாமல் போன துறவியுடையதாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் காணாமல் போன தேரர் முன்னதாக மருத்துவராக பணியாற்றியவர் என்றும் கடைசியாக மாவட்ட மருத்துவ அதிகாரியாகவும் சேவையாற்றியவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தியானம் செய்த மடாலயம் அடர்ந்த காட்டுப்பகுதியில் அமைந்திருந்த நிலையில் காட்டில் தனியாக நடந்து சென்ற போது காணாமல் போனதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக நீண்ட காலமாக இராணுவமும் போலீசும் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தாலும் எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் தற்போது இந்த கண்டுபிடிப்பு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. சம்பவ இடத்துக்கு நீதிபதி வருகை தந்து விசாரணை மேற்கொண்டதுடன் மேலதிக அறிக்கையை சமர்ப்பிக்க போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. முகநூல் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசிய அவர், முகநூல் அறிவார்ந்த விவாதங்களுக்கு ஏற்ற இடம் அல்ல என்றும் அது முட்டாள்களால் நிரம்பியுள்ளது என்பதால் தான் அதை பயன்படுத்துவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும், நான் முகநூலுக்கு செல்வதில்லை, அது அறிவார்ந்த விவாதங்களை நடைபெறும் தளம் அல்ல எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் அரசியல் எதிர்க்கட்சி தலைவர்களை குற்றவாளிகள், இனவாதிகள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஊழல்வாதிகள் என முத்திரை குத்தி அவர்களின் நற்பெயரை கெடுக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இவ்வாறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுவது எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்களது அரசியல் பணிகளை தொடர்வதில் சிரமத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
உலகக்கோப்பை 2026 கால்பந்து தொடரின் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் பலம் வாய்ந்த பிரேசில் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நோர்வே அணி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது. நியூயார்க் நியூ ஜெர்சி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆரம்பம் முதலே இரு அணிகளும் கடும் போட்டியுடன் விளையாடின. போட்டியின் 79வது நிமிடத்தில் நோர்வே நட்சத்திர வீரர் எர்லிங் ஹாலண்ட் முதல் கோலை அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினார். பின்னர் 90வது நிமிடத்தில் அவர் மீண்டும் ஒரு கோல் அடித்து நோர்வேயின் வெற்றியை உறுதி செய்தார். இந்த வெற்றியின் மூலம் நோர்வே அணி முதல் முறையாக உலகக்கோப்பை காலிறுதிக்கு தகுதி பெற்று வரலாறு படைத்துள்ளது. அதே சமயம் பிரேசில் போன்ற முன்னணி அணி இவ்வளவு சீக்கிரமாக வெளியேறியது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தோல்விக்கு பிறகு பிரேசில் கால்பந்து நட்சத்திரம் நெய்மார் மிகுந்த மனவேதனையுடன் சர்வதேச கால்பந்து போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். தோல்விக்கு பின் கண்ணீருடன் காணப்பட்ட நெய்மார், நான் முயற்சித்தேன், ஆனால் இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது, நான் இங்கேயே தொடங்கினேன், இங்கேயே முடிக்கிறேன் என கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரேசில் அணிக்காக 129 போட்டிகளில் விளையாடி 80 கோல்கள் அடித்த நெய்மார் அந்த நாட்டின் அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற சாதனையுடன் தனது 16வது ஆண்டுகள் நீண்ட சர்வதேச பயணத்தை நிறைவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச தடைகள் இருந்தபோதும் வடகொரியா தனது அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை உற்பத்தியை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதிபர் கிம் யாங் உன் உத்தரவின்படி அடுத்த 5 ஆண்டுகளில் ஏவுகணை உற்பத்தியை 2.5 மடங்கு அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடற்படையை அணு ஆயுதமாக மாற்றும் முயற்சிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையில் கடந்த ஆண்டு விபத்தில் சிக்கிய சுமார் 5000 டன் எடையுடைய காங்கோன் என்ற போர்க்கப்பல் பழுது நீக்கப்பட்டு தற்போது மீண்டும் கடலில் இறக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் ஏறிய அதிபர் கிம் யாங் உன் அதில் பொருத்தப்பட்டுள்ள குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் பீரங்கி சோதனைகளை நேரில் பார்வையிட்டார். சோதனைகள் வெற்றிகரமாக முடிந்ததை தொடர்ந்து இந்த போர்க்கப்பலை அடுத்த 2 மாதங்களில் முழுமையான இராணுவ பயன்பாட்டுக்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். ஒபெக் பிளஸ் அமைப்பு ஆகஸ்ட் மாதத்திற்கான கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க முடிவு செய்ததை தொடர்ந்து உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் குறைந்துள்ளன. மேலும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் ஏற்றுமதி மீண்டும் சீராக நடைபெற்று வருவதும் உலகளாவிய விநியோகத்தை அதிகரிக்க உதவியுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $1 குறைந்துள்ளது. அதேபோல் அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் ஒரு பீப்பாய் $68.48 விற்பனையாகிறது. மொத்தத்தில் உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் விநியோகம் சீராகுதல் காரணமாக உலக எண்ணெய் சந்தையில் விலை குறைவு ஏற்பட்டுள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் இதுவரை சுமார் 3342 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜூன் 24 வெனிசுலாவில் 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. வெறும் 39 வினாடிகளில் ஏற்பட்ட இந்த அதிர்வுகளால் பல ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. இந்த பேரிடரால் நாட்டுக்கு நேரடியாக சுமார் $10 பில்லியன் அளவிற்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 16,592 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 15,000க்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கலாம் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் 10 நாட்களை கடந்தும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் பல்வேறு நாடுகள் வெனிசுலாவிற்கு உதவி வழங்கி வருகின்றன. இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்தை எங்களுடைய கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.